ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இந்த ஒரு பிரச்சனையால் தான் என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியல. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதன்கிழமை புதன்கிழமை அதுக்கு முந்தின நாளே நான் வந்து நைட் துணி துவைச்சிட்டு மார்னிங் தலைக்கு வேறு குளிச்சிட்டேன். குளித்த உடனே வந்து வேலைக்கு போயிட்டேன். என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. வேலைக்கு போயிட்டு அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூட சார்கிட்ட கேட்டேன், என்னால் சுத்தம் முடியலைங்க சார், நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா இங்கே செய்கிற வேலை எப்படி இதாகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். இன்னுமே வந்து என்ன சுத்தமாக முடியல. ஃபீவரு, சளி, காய்ச்சல் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து படுத்துட்டேன். படுத்த உடனே அவர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டது உடனே பக்கத்தில் கடையில் வந்து மெடிக்கலில் வந்து ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு எனக்கு சரியாகலை. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் நான் லீவ் போட்டுட்டேன். லீவ் போட்டதுக்கப்புறம் வந்து போய் ஊசி போட்டுட்டு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி மறுநாள் நேற்றே திருப்பி வந்து வேலைக்கு போனேன். அந்த மாதிரி எல்லாமே சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நடந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால தான் மோஸ்ட்லி என்னால் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போடவும் முடிய மாட்டேங்குது. என் ஃபோனில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்கிற மொத்த ஃபோட்டோஸுமே டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் மெமரிஸுமே டிலீட் பண்ணிட்டேன். எப்படி என்னது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தான் ஃபோனையே கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு இருந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே டிலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து புதுசாக வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் பிரச்சனை நடந்தது. ஸோ அதனால் யாரும் இது பண்ணிக்காதீங்க. என்னால் ரெகுலராக வீடியோ இதுக்கு மேலே ரெகுலராக போட முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க்லேயும் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வேலையால் கை எல்லாமே அப்படியே வலி பாருங்க எப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக வலி தாங்க முடியல. இந்த மாதிரி கீரலுங்க, இந்த மாதிரி தான் கை ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க. இந்த பொறியாக எந்திரிக்கிறது அந்த மாதிரியெல்லாம். இப்போ தான் வந்து பூஜை பண்ணிட்டார் அவர். நான் வந்து குளிக்கலை. நான் குளித்தேன் அப்படின்னா அவர் திருப்பி வந்து ஃபீவர் வந்துடும்ன்ட்டு குளிக்காமல். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டிச் பண்ணது. நம்ம உடம்பு சரியில்லாமல் நான் லீவ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த நைட்டில் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி இன்றைக்கி நம்ம லீவ் போட்டுட்டோம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு உடம்பு நல்லா இருக்கிற உடனே இந்த ப்ளவுஸுமே இன்னொரு ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணேன். சிம்பிள் ரவுண்ட் நெக்கு தான். டசல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு விட்டேன். சுத்தமாக என்னால் நேற்று வீடியோவே போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனையாலே என்னால் வந்து சுத்தமாக வந்து வீடியோக்கு வந்து ரெகுலராக வந்து என்னால் வீடியோ போட முடிய மாட்டேங்குது. ரொம்ப ஃபீவராக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. முடிஞ்சால் திருப்பி நாளைக்கு நான் வேலைக்கு போவேனா இல்லையான்ற டவுட்டே எனக்கு வந்துடுச்சு. அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு நாள் லீவ் இருக்குது. எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி செக்கப் பண்ணிட்டாச்சும் வரணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் சரியான சளி, வாய் கெட்டு பேச தொண்டெல்லாம் வலிச்சுனே இருந்துச்சு. இன்றைக்கி வேறு சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடல. நம்ம வந்து வண்டி ஓட்டலான்னு ஆசையாக இருந்தேன். அதுவும் இன்றைக்கி நடக்காது போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதோட சாரீ இது எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரீ வந்து நல்லா இருந்துச்சு. ப்ளவுஸும் வந்து நல்லா லுக்காகவே இருந்துச்சு. இதே மாதிரி ப்ளவுஸ் தான். ஆனால் அது கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருந்துச்சு. இது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சு விட்டுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா அந்த லேஸே வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. கோல்டு சில்வர் கலர் அந்த மாதிரி. கைக்குமே வந்து நான் லேஸ் கொடுத்துருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்ற அளவுக்கு வந்து எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நான் எப்போவுமே வந்து கொக்கி வந்து மிஷின்லேயே தைச்சிடுவேன். ஃபினிஷிங் பாருங்கள் நீங்களே எப்படி தையல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கொக்கிக்கு பாருங்கள், வெளியில் வந்து ஸ்டிச் பண்ணாத மாதிரி உள்ளேயே வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
நல்லா இருக்குங்களா இந்த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுதான் அதோட சாரீ கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு சாரீ. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கலரும் சரி, ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்ததுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரீ லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால என்னால் வந்து கட் பண்ண முடியல, இல்லைன்னா கட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணது, அவங்களுக்கு டைம் இல்லை, எமர்ஜென்சின்றதுனால என்கிட்ட கொடுத்துருந்தது. இது அவங்களோட ப்ளவுஸ் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். பஃபெல்லாம் வச்சு கைக்கு பேக் சைடில் நல்லா டிசைன் வச்சுருக்காங்க. இப்போ வாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். என்னால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்குமே வந்து கொஞ்சம் ஃபீவராக தான் இருக்குது. சுத்தமாக முடிய மாட்டேங்குது, என்னென்ன தெரியல. நேற்று நைட் அப்படி இருந்துமே, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. நான் வந்து ஈவினிங் மேலே வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். மார்னிங்கில் வேலைக்கு போகும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் சளி காய்ச்சல் வந்து லைட்டாக தான் இருந்துச்சு. அதை தாண்டி நான் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நைட்டே ஹஸ்பண்ட் வந்து துணி எல்லாமே வந்து துவைச்சி போட்டார். எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. எப்போவுமே வந்து நான் வாரத்தில் 2 வாட்டி துணி துவைச்சிருவேன். இங்கே பாருங்களேன், 2 3 இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகிட்டுருக்கு. இன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே எழுந்துச்சி எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று சுத்தமாக முடியல. இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங் விலாக் வந்து நான் நாளைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வெறும் சிக்கன் கிரேவி மாதிரி வந்து ஹஸ்பண்ட் செஞ்சுட்டு போனார். அதோட இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டோம் கிச்சனு. ஏன்னா நம்ம வந்து தினம் டேயில் வந்து வேலைக்கு போகிறதுனால எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு போகிற மாதிரி இருக்குதுங்களா. அதனால கொஞ்சம் நீட் பண்ணிட்டோம். பாருங்கள், ஹஸ்பண்ட் வந்து வாட்ரு போட்டிருக்காரு தண்ணி குளிக்கிறதுக்காக. ஏன்னா கிளைமேட்டே வந்து படும் மோசமாக இருக்குது, சுத்தமாக முடியல. இந்த கிளைமேட்டுக்காச்சும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப மோசமாக பண்ணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே எவ்வளோ மோசம்னா அவ்வளோ மோசமாக பண்ணுது. கிளைமேட்டெல்லாம் இப்படி இருந்தால் உடம்பு சரியில்லாமல் ஆகாமல் போகுமா பாருங்கள். வெளியிலே வர மாட்டேங்குது. எவ்வளோ துணி பார்த்தீங்களா. கிளிப்பு கூட பத்தல பாதி. இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அவரது மட்டும். அதுக்கப்புறம் இது பண்ணிக்க வேண்டியதுதான். அவர் இப்போது எங்கேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போயிருக்காங்க, இன்னும் வரல. என்னோடய ஃபேஸ் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமாக என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது. கண் எல்லாமே வந்து கொஞ்சம் மூஞ்சி முன்னாடியே வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். உடம்பு சரியில்லாததுக்கு இதுக்கு இன்னுமே வந்து ஒரு மாதிரி அரை மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த கோல்டு மட்டும்தான் எனக்கு வந்து அந்தளவுக்கு இதாவது. ஃபீவர் கொஞ்சமாக இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்ட்டு. அதுலேயே வந்து அவ்வளோ வேலை செஞ்சேன் நான் காலையிலேயே. அதெல்லாமே நாளைக்கு விலாகில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கிச்சன் க்ளீன் பண்ணது உங்களுக்கு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் எல்லாருக்கும். சப்போர்ட் பண்ண எல்லா நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது கொஞ்சம் தான் இருக்குது, ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் எல்லாருக்கும். விஷ் பாய் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே தேங்க்யூ ஸோ மச். பாய்.